ஆட்டநாயகன். பவர் சீட்ல இருக்காது சார், அதுல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு எஃப்எஃப் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் பார்க்காதனால நான் ரொம்ப முன்னேறிட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள் என்னோடய பண்டில் எப்படி காய் சூப்பராக இருக்கா. என் மாடலாம் பார்த்தீங்கன்னா அசந்துட்டுங்க கைஸ். இந்த இவர் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். இவரை போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் வந்து அஃபிஷியல் கேமர் எஃப்எஃப். சொல்கிறா சொல்லு வாங்க காய்ஸ். இப்போ நம்மளுக்கு எனக்கு 35 டைமண்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். 38 வச்சு என்ன பண்ணுறது? என்ன காய்ஸ் பண்ணலாம் 38 வச்சு? இங்கே ஸ்பின் பண்ணி விடல ஏதாச்சும். இவோ வால்ட் வேண்டாம். சொல்கிறா ஹலோ ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணி வைக்கலாம். வேணாம். ஐயோ ஜஸ்ட் மிஸ்டேக் காய்ஸ். ஹூக்காங் வச்சுக்கலாம். ஹூக்காங் பெரிய கை. எப்படி காய்ஸ்? நான் ஒரு ஹைப்பர் புக் எடுத்திருக்கேன். ஹலோ என்ன கைஸ் அவனுக்கு கேட்கவே மாட்டேங்குது. சர்ச் பண்ணி பாருங்கள் அவனோடத. பாருங்கள் ஹைப்பர் புக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கோர் போர்டு ஒன்று, அப்புறம் கிரெனேட் ஒன்று, இப்போ பேக் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து இந்த ஆக்ஸ் எடுக்கணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஹலோ என்ன கைஸ் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாரு இவர். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கைஸ். இவரோட யூடியூப் சேனல் நேம் கூட சொன்னோன்னே, அஃபிஷியல் கேமர் எஃப்எஃப். இப்போ தான் க்ரியேட் பண்ணார். இருங்க, மைக் ஆன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. சொல்லு கேட்குதா? இப்போ தான் கைஸ் நான் டிஸ்பிளே மாற்றினேன், அதனால தான் வீடியோ போடுறேன். நம்ம அழுத்திப்படி தான் கைஸ், அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை. அந்த அவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ஒன் டப்புன்னு அடிப்பான். நான் ஃபஸ்ட்டு ஒன் டாப் அடிச்சிட்டு இருந்தேன். எனிமி ஸ்பாட்டட் அங்கே தான் போகணும். அவ்வளோதான் கைஸ், சோலி முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், ஜெயிக்கவே முடியல கைஸ். இருங்க கைஸ், மைக் ஆன் பண்ண முடிக்கிறான். மைக் ஆன் ப்ளீஸ்ன்னு சொல்லிடலாம். பேத்துறாங்க கைஸ். நாங்கள் 2 பேர் தான் கைஸ் எப்போவுமே போவோம். எப்போ மைக் ஆன் பண்ணி தான் வைப்போம். இப்போ மட்டும் ஆன் பண்ணி வைக்க மாட்டேங்கிறேன். பாருங்கள் எமௌண்ட் கலெக்ஷனை எப்படி பாருங்கள் கைஸ். 2 பேரும் அட் டைமில் போடுறோம். அவன் எமௌண்ட்டை சொல்ல நான் நினச்சி கூட பார்க்கல. எங்கே வந்து எமௌண்ட் போடுறான் பாருங்க கைஸ். வெட்ட விட்டு ஆஃப்லைன் வெட்ட நினைக்கிறேன் கைஸ். அவன் லூட்டு நம்மளுக்கு பொறுக்கிட்டாங்க. அவ்வளோ கைஸ், விட்டு அடிச்சு பொழக்கிறானுங்க போல கைஸ். இங்கே பாருங்க, சுட்டு அடிச்சு பொழக்கிறானுங்க.
இங்கே பாருங்க, அடிச்சு பொழக்கிறாங்க. ஓ சாரி, இங்கே தான் கைஸ், பின்னாடி தான் கைஸ் நிற்கிறானுங்க. ஹெல்ப் பண்ணுறா பாருங்க கைஸ், ஆஃப்லைன் பாட்டு கைஸ். அவ்வளோங்க கைஸ், சொல்லி முடிஞ்சு, எலிமினேட்டட் ஆகிட்டேன். அவன் வேறு ஜாலியாக உட்காந்து மெடிக்கல் சுற்றிட்டு இருக்கான். ஜெயிப்போமா? அவன் வேறு ஆஃப்லைன் போயிட்டாங்க கைஸ் பாதிலேயே. எதுக்கு போனால் வேறு தெரில. எங்க இந்த ரெக்கார்ட் இருக்குது, இங்கே வச்சுக்கலாம். அவ்வளோதான், வேறு என்ன கண் காய்ச்சி எடுக்கலாம். புக்கங்க வேறு இப்போ ஃபுல்லாக போகுது. அப்புறம் இந்த அமௌண்ட் இருக்கு கைஸ், அப்புறம் இந்த அமௌண்ட் இருக்கு. ரீசெண்டாக எடுத்தேன். அப்புறம் இது ஆன்லைன் வந்துட்டா போலாம் கைஸ். மைக் வர ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். அங்கே நிற்கிறாங்க கைஸ், இனிமே பார்த்துட்டேன். என்ன கைஸ் இது M500 அச்சலிச்சான். போயிடலாமா கைஸ்? எனிமி ஸ்பாட்டடு. நம்ம கீழே இருக்கான். என்ன காய்ச்சி பண்ணுறது? வா காய்ச்சி, அவன் டக்குன்னு வந்தால் பரவாயில்ல. அடி அடி, அவ்வளோதான் அவ்வளோதான் காய்ச்சி. ஜெயிச்சிருவோமான்னு தெரில. முடிச்சிட்டாங்க. பேகை வச்சு கிரிட்டு கிரிட்டுன்னு எடுத்துறான். நம்மளுக்கு கிள்ளி கிடச்சிருச்சு. இவர் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க காய்ஸ். ஓ இப்போ நம்ம MP5 பேரஃபில் ஒரு க்ளோவல், அவ்வளோதான். ஒரு கிரேட் இருந்தால் பரவாயில்ல. மைக் ஆன் பண்ண சொன்னால் மைக் ஆன் பண்ண மாட்டேங்கிறான். யாரு காய்ஸ் இவன்? இவன் பாட்டுக்கு எங்கே ஓடுறான்? யாரு காய்ஸ் இவர்? இவன் 6th தான் படிக்கிறான். நம்மளை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணான். பெரிய கை போல். இந்த ஊக்கங்க சர்ன்னு எப்படி வந்து அடிச்சான்னு தெரில காய்ஸ். 1v3 பண்ணுவானுங்களா? 1v1 முக்காக பண்ண மாட்டாங்க காய்ஸ். 1v3 மைக் ஆன் ப்ளீஸ்ன்னு சொன்னால் பண்ண மாட்டேங்கிறான். இந்த மாதிரிங்க காய்ஸ், ஸ்னைப்பர் எடுத்து வச்சு உட்காந்துட்ருக்கான். இதே ஒரு 25 தான் போகும். இதை வச்சு இங்கே பாருங்க, சரி அட்டை பாட்டாக இருக்காங்க. ஒன் டாப் மட்டும் தான் நல்லா அடிக்கிறான். போச்சு, செத்துட்டான். ஐயோ, நான் டைமண்ட் ஒன்றில் இருக்கேன். இன்னொரு ஆஃப்லைனா ஆன்லைனாக கூட தெரியல. மைக் வர ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனிமி தான் இருக்கானுங்க கைஸ். ஒன் டாப் கை. ஐயோ,
1v ஸ்குவாட் பண்ணோம்னா தெரில காய்ஸ். எங்க காய்ஸ் ஒரு சரியான ஹெட்டு. அவ்வளோ காய்ஸ் 1v ஸ்குவாடு வெடப்பா அடிச்சிட்டோம் காய்ஸ். எல்லாம் ஊக்காங்கால தான். நான் அடிக்க மாட்டேன்னு நினச்சேன், அசால்ட்டாக அடிச்சிட்டோம் காய்ஸ். எப்பட்றான் இருக்கு எனக்கே. என்ன கண்டுக்கிறது இப்போ? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னைய பார்த்தா. ஃபுல்லாக அடிக்கிறது ஃபுல்லாக மண்டை தான் கைஸ். இப்போ வேறு அட்டன் மைக்கை ஆன் பண்ணிக்கலாம். எப்படியும் 1v4 பண்ணியாச்சு கைஸ். ஷவா எனக்கு ஒரு செகண்டில் பதட்டமே ஆயிடுச்சு கைஸ். எனிமி இருக்காப்ல தம்பி. எனிமி பொங்கல் அடிச்சு முடிய ப்ரோ. சரியான அடி அடிக்கிறானுங்க கைஸ். தேவையில்ல ஊக்காங்க போட்டாங்க கைஸ். இவன் கில் அடிச்சுட்டு போயிட்டான். வேஸ்ட் ஆஃப் ஹூக்காங். டேமேஜ் கொடுத்ததுனால அசால்ட்டாக கில் அடிச்சுட்டா போயிட்டாங்க. நம்ம வீக்லி வேறு போட்டிருக்கோம். வேறு பேசவே முடியல, காய்ச்சல் வேறு அடிக்குதா. இனிமே சுத்தமாக வரல. நம்ம கன்ஃபார்ம் அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ஹூக்காங்க இல்லை, ஜெயிப்போமா இல்லையான்னு வேறு தெரில எனக்கு. ஒரு மேட்ச் ஹூக்காங்க இருந்ததுனால ஜெயிச்சிட்டோம். இல்லை என்ன பண்ணதாலும் ஜெயிச்சிருக்கவே முடியாது. என்ன காசு உள்ள சரியான அடி அடிக்கிறானுங்க எனக்கு. வாருங்க சரியான டேமேஜ். சரியான டேமேஜ் கொடுத்துறாங்க. பின்னாடி தான் இருக்கான் பார்த்துட்டேன். சொல்றா. நீ என்ன மைக் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி வைடா. மைக் ஆன் பண்ணி வைடா. என்ன கைஸ் வந்தா பேசினா போயிட்டான். யாரு காய்ஸ் இவன் கடுப்பேத்துறான். ஆன் பண்ண சொன்னால் ஆன் பண்ண மாட்டேங்குது. நம்ம 5 கிலோவில் எடுத்துக்கலாம் கைஸ். ஐயோ என்ன காசு போச்சு. மைக்கான் ப்ளீஸுன்னு கேட்டால் இது பண்ண மாட்டேங்கிறான். நம்ம ஃப்ரெண்டு டார்க் வேறு அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இன்வைட் புக் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா கைஸ், பின்னாடி ஒரு பண்ணாடி அப்படியே நிற்கிது. எனிமி இங்கே ஒருத்தர் நிற்கிறாப்புல. ஓசி என்ன ஓசிக்குன்னே திரிறாங்க கைஸ். ஐயோ சரியான அடி வச்சிட்டாங்க கைஸ் மேலேருந்து. நம்மளை மட்டும் எப்படி தான் அடிக்கிறானுங்களோ. த்ரீ வி 4 வேறு எப்படி பண்ண போகிறேன்னு தெரில.
வாங்க சார் ஒரு enemy மேலேருந்து அடிக்கிறான், நான் பார்த்துட்டேன். அவ்வளோங்க ஜெயிச்சிட்டோம். எமௌண்ட்டை பாருங்க, அன்லாக் எமௌண்ட் டிஜே. நான் ஜெயிக்க மாட்டேன் நினச்சிட்டேன், அப்படியே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஜெயிச்சிட்டேன், அதனால் ஜெயித்தேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். என்னோடய கலெக்ஷன் உள்ள அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.